90s கிட்ஸுக்குலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ஏறி வந்த பாதை இங்கே இருக்குது. நம்ம ஏற வேண்டிய பாதை அங்கே இருக்குது. அங்கே பாருங்க, அதான் கோயில். மலை உச்சிக்கு ஏறலான் இருக்கோம். படிக்கட்டு இன்னும் நம்ம கீழே அடிவாரத்தில் கீழே போய் ஒரு வழியாக அந்த கம்பி போட்ட இடத்த கண்டுபிடிச்சி மேலே வந்தாச்சு. இங்கே மழை வருது. இங்கே பாருங்க, டைலாம் எங்களை பண்ணிட்டு விடுங்கள். எங்களால் உச்சி அடைய முடியல. செம மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், பாறையெல்லாம் ரொம்ப ஈரமாயிடுச்சு. இந்த பயணத்தை இதோடு நிறுத்திக்கிறோம். வணக்கம் மக்களே, என்னடா இவங்க இவ்வளவு காலங்காலத்துல சீக்கிரத்துல இருந்துச்சு எங்கேயும் ஊர் சுத்த கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. நீங்க நம்ம ட்ரெக்கிங் பண்ண தான் போயிட்டு இருக்கோம். வேற எங்கேயுமே இல்லைங்க. அதுவும் நம்ம கரூர் மாவட்டத்துல அரவக்குறிச்சியை தாண்டினதுமே ஒரு அருமையான 2000 வருஷம் பழமையான ஒரு சிவன் கோயில் இருக்கு. அங்கதான் இன்னைக்கு நம்ம ட்ரெக்கிங் பண்ண போயிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இன்னைக்கு காலைல சீக்கிரமே எந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புறத பார்த்து எங்க வீட்டுல இருக்கீங்க வாயை பிறந்துட்டாங்க. ஏன்னா இவங்க ஞாயிற்றுக்கிழமை மூலமா இவ்வளவு சீக்கிரத்துல எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி போறாங்களே எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அம்மா நாங்க இன்னைக்கு வந்து கோயிலுக்கு போறோமா அப்படின்னு சொன்னா மறந்து போயிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அப்படியே போயிட்டு இருக்கும்போது அழகான ஒரு சன்ரைஸை பார்த்துட்டு அப்படியே பைபாஸ் ஓரமா இருக்கிற ஒரு பெட்ரோல் பங்க்ல அழகா ஒரு பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. பைபாஸ் ஜாயின் பண்ணது நம்மளோட பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. மக்களே, உங்களோட பிஸியான நேரத்தையும் கொஞ்சம் வெட்டியாக்கி இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து ஊர் சுத்தி பயணத்தை தொடர தயாராகிக்கோங்க. நம்ம அந்த மலை அடைய முதல்ல அரவக்குறிச்சியை தாண்டணும். அப்புறம் டோல்கேட்டை தாண்டணும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம அந்த மலைக்கு போய் சேர முடியும். வணக்கம் மக்களே, நீங்கள் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஊர் சுற்ற வந்திருக்கோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மலையேற தான் வந்திருக்கோம். நீங்கள் நம்ம எந்த மலை ஏற வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்தையும் திண்டுக்கல் மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு மூலிகை மலைன்னு சொல்லக்கூடிய ரெங்கமலை தான் ஏற வந்திருக்கோம். இப்போ நம்ம கோயிலுக்கு போக வேண்டிய அடிவாரத்தில் நின்றுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம கோயிலுக்கு போகிற வழி. வாங்க போகலாம். மக்களே, கோயிலோட அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கோயில் உள்ள ஒரு விநாயகர் இருக்கார். அவரை சாமி கும்பிட்டு அப்படியே மலையேற ஆரம்பிக்கலாம். மக்களே, நம்ம மலையேற எல்லாருமே கீழே ஆபீஸ்ல வந்து நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு போகணுமாமா. நம்மளோட ஃபோன் நம்பரு, நம்ம பேரு, எந்த ஊரு அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு போகணுமாமா. சப்போஸ் நம்ம மலை ஏறி கீழே இறங்க லேட் ஆனாலோ இல்ல நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்துட்டோமா இல்லையான்னு தெரிஞ்சதுக்காக நம்ம கால் பண்ணுவாங்களாமா. ஸோ நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. எத்தனை மணிக்கு நான் இறங்குற மாதிரி இருக்கும்? ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சரிங்க. வரது 1 மணி நேரம் ஆகும். சரி, மெல்ல இறங்கினா 1 மணி நேரம் ஆகும். வேகமாக 3 மணி நேரம் வரலாம். சரி, ஓகே. சொன்னேன், இந்த நாய் தான் தண்ணியெல்லாம் பிடிக்க வேணாம், நம்ம போயிட்டு வந்துடலான்ட்டு இங்கே வந்து தண்ணி பாட்டில் பிடிங்கிட்டு இருக்கான். நீங்கள் மலையேற வர மாதிரி இருந்தால் வரும்போதே கடையிலே வாங்கிட்டு வந்துடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே ஐயாட்ட கேட்டிங்கன்னா அவரே வாட்டர் பாட்டில் தருவார். இங்கே தண்ணி பிடிச்சிக்கலாம். இவனை மாதிரி கூட வரவன் பேச்சை கேட்டு கீழே வந்து கடை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வராதிங்க. மக்களே, மலையேற ஆரம்பித்தாச்சு. இதுதான் முதல் படிக்கட்டு. ஈசனை ஓம் நமச்சிவாய. படியேற ஆரம்பிச்சாச்சு. என்னடா இவன் மலையேற ஆரம்பிச்சோன்னா கையில் விளக்கு சட்டி எடுத்துகிட்டு உட்காந்துட்டான் அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. மலையோட அடிவாரத்தில் வந்து கோயில் உச்சி வரைக்குமே படிக்கட்டு அமைச்சு கொடுத்தது அந்த காலத்தில் வந்து செட்டியார்னு யாரோ ஒருத்தர். அவருக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருந்திருக்கு. அவருக்கு இந்த மாதிரி ரெங்கமலை அப்படின்னு ஒன்று தெரியப்பட்டு அந்த மலை ஏறி வந்தால் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. அதை கேட்டு மாதந்தோறும் மலையேற ஆரம்பிச்சிருக்காரு.
மாதத்தில் ஒரு நாள் ஏற ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி ஏறும்போது ஒரு நாள் அவர் கனவுல சிவன் தோன்றி எனக்கு கோயில் அடிவாரத்துலேருந்து உச்சி வரைக்கும் படிக்கட்டு அமைச்சு கொடுத்து கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு மலை அடிவாரத்துலேருந்து உச்சி வரைக்கும் எனக்கு தீபம் ஏற்றுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி சொன்னால் என்கிட்ட பண வசதி இல்லையே, நான் எப்படி இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொன்னதுக்கு தான் ஈசன் சொல்லியிருக்காரு, இங்கே வந்து செம்பையை தங்கமாக மாத்திர தாவரம் ஒன்று இருக்குது, அதை பிழிஞ்சு அப்போல்லாம் வந்து செம்பு நாணயம் இந்த மாதிரி தான் தருவாங்க. அப்போ வந்து அந்த செம்பு நாணயத்தில் நீ ஒரு சொட்டு விடு, அந்த செம்பு வந்து தங்கமாக மாறிடும், அதை வச்சு உன்னோட திருப்பணிகளை தொடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் அதை கேட்டு மாதந்தோறும் கார்த்திகை தீபத்து அப்பையும் மாதந்தோறும் 500 பேருக்கு வந்து அன்னதானமும் அடிவாரத்தில் வழங்கியிருக்காரு. அதன் மூலயமா அவருக்கு வந்து அவர் நினச்ச மாதிரியே அவர் குழந்தை பாக்கியமும் கிடச்சிருக்கு. ஆனால் அவரோட நட்பாசையினால் அவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார். அது என்ன அப்படிங்கிறது மலை ஏற ஏற சொல்கிறேன். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இன்னமும் நீங்கள் இந்த மலை ஏறும்போது பார்க்கலாம், விளக்கு தீபங்கள் ஏற்றப்பட்டது இருக்கும். அப்படியே காமிச்சிக்கலாம். அப்படியே வா. அப்படி போ பரவாயில்ல. வீடியோ மக்களே, மலை ஏற ஆரம்பிச்சு கொஞ்சம் தூரம் தான் ஆகுது, ஆனால் இப்போயே ரொம்ப மூச்சு வாங்குது. அதுக்காகவுமே நம்ம நண்பர் அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த காலத்தில் 90s கிட்ஸுக்கெலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், எருக்காம்பாலில் வந்து பேர் எழுதி வைக்கிறது. வாங்க நம்மளும் அப்படியே பேர் எழுதுவோம். முள்ளு குத்தி விட்டது. வெட்டி பசங்க மக்களே, மறக்காமல் வெட்டி பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்காகவும் இப்படி அழிஞ்சு போச்சு. அதில் எழுதும்போது பார்த்து எழுதுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு பஞ்சரை போட்டு விட்ருச்சு. ஓ மை காட். இதோ மலையோட உச்சி தெரிகிறதா? மலையோட உச்சியில் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. அங்கெல்லாம் ரொம்ப பனிமூட்டமாக இருக்குது. இன்றைக்கி வேறு கரூரில் வேறு மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரில. போயிட்டு வர வரைக்கும் மழை பெய்யாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். மழை பெஞ்சாலும் சந்தோஷம்தான். இந்த மாதிரி இயற்கையோட மழையெல்லாம் பெஞ்சு நினைஞ்சிட்டு அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலிங்ஸ் தான். உடம்பு சரியில்லாம் போயிடுச்சுன்னா அதான் நினச்சிப்பா ஃபீல் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில. இங்கே பாருங்கள், 2 பக்கமும் சூழ்ந்து பாதை சென்டரில் சூப்பராக இருக்குது. வியூவே வேற மாதிரி இருக்குது. ரொம்ப மூச்சு வாங்குது. தண்ணி மட்டும் இல்லாமல் வந்திருந்தா சோழி முடிஞ்சிருக்கும். எப்பயோ ஒன்றும் முடியலை. மக்களே, நினச்ச மாதிரி மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஹெவியாக ஒன்றும் தெரியல. ஃபுல்லாக செடி மடியெல்லாம் மறைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வெட்டை வெளிக்கு போனால் தான் மழை ரொம்ப பெய்யுதா இல்லையான்னு தெரியும். இப்போ தான் லைட்டாக தூர ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், கீழே பார்த்து நடந்துடும். இந்நேரம் மிஸ் ஆகி போயிருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடி வரத்துக்கு ஈஸியாக போய் சேர்ந்துடலாம். ரொம்பவும் ஜாக்கிரதையாக தான் நடந்து வரணும். இந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கட்டு அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. இங்கே பாருங்கள், இந்த பாதையெல்லாம் இது மேலே ஏறி தான் போகணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் சோழி முடிஞ்சிச்சு. ரொம்பவும் கஷ்டமான பாடம். பாறை வேற வலிக்குது மழை பெஞ்சிருக்கனால. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அடிவாரத்துக்கு ஈஸியாக போயிடலாம் உருண்டுக்கிட்டே. உசுர் இருக்குமா என்னன்னு தெரில. ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்க. படிக்கட்டு இங்கே சுத்தமாக இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. முடியலை, இடுப்பெல்லாம் வலிக்குது. இங்கே ஒரு விளக்கு இது கூண் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. அதுக்கு மலை முழுசாக ஏற முடியாதவங்க இங்கேயே சூடம் பொறுத்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க. இது வரைக்கும் நமக்கு பாதை ஓரளவுக்கு தான் நார்மலாக இருந்துச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கு மழை ரொம்ப செங்குத்தாக மழை ஏறுது. ரொம்ப கஷ்டமாக இருக்க போது. இதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறியிருந்தோம். பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற போகிறோம் என்னான்னு தெரில. பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் ஏறுவோம்.
சுத்தமாக முடியல. அப்பா பாதை வேற ரொம்ப செங்குத்தாக ஏறுது. இன்னும் மழை வேற அங்கே இருக்குது. இப்போ தான் நாங்கள் ஒரு 30% ஏறி வந்து போக மாட்டேது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம ஏறி வந்த பாதை இங்கே இருக்குது. நம்ம ஏற வேண்டிய பாதை அங்கே இருக்குது. கைஸ், இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இந்த மலையில் ட்ரெக்கிங்காக வராங்க. இங்கே வர மூலிகை காற்று உடம்புக்கு அவ்வளோ நல்லது அப்படிங்கிறனால எல்லாருமே வராங்க இந்த மலைக்கு ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக. இங்கே சில பேர் கோயிலில் வந்து சாமி கும்பிட்றதுக்காக மட்டும் இல்லாமல் சும்மா ட்ரெக்கிங் பண்ணி தன்னோட அனுபவத்தையும் தன்னோட உடம்பு வலிமையையும் பார்க்கறதுக்காகவும் இந்த மலையில் ட்ரெக்கிங்காக வராங்க. மக்களே, உங்களுக்கு இந்த பாட்டு கேட்குதா? கஷ்டப்பட்டு மலையேறி வந்து கலப்பு தாங்க முடியாமல் படுத்து கிடக்கிறேன். இவனடானா இங்கே வந்தும் யூடியூப்பில் வந்து ராசாத்தி ஒன்றா காணாத நெஞ்சுன்னு பாட்டை போட்டுட்ருக்கோம். இங்கே பாடியே முழிகிற கண்டிஷனில் இருக்குது. ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்குது. எப்போ மழை வரும்னே தெரியல. அவ்வளோ இதாக இருக்குது. இன்னும் நாங்கள் மலை ஏற வேண்டியது வேற இன்னும் அங்கே இருக்குது. பாருங்கள், மேகம்லாம் அப்படியே மூடிருச்சு எல்லாம் சுத்தமாக. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மக்களே, உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில, மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. சாரல் அடிக்குது. மலை உச்சியெல்லாம் வெளுத்து வாங்கும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள் மலை உச்சி எப்படி இருக்குன்னு. அங்கே தெரியுதுங்களா? ஃபுல்லாக மேகமூட்டமாக மறைச்சிருக்கு. மழை இப்போ தான் லைட்டாக எங்கள் பக்கம் தூரிகிட்ருக்கு. அங்கெல்லாம் செம்ம வாங்க மாட்டுக்கு. உச்சிக்கு போனால் தான் என்னான்னு தெரியும். ஆனால் இந்த ஈசன் என்னை ரொம்ப சோதிக்கிறாரு. இவ்வளோ உச்சியிலே வந்து உட்காரணும் முடியலடா எப்பா. இப்போ நம்ம ஏறுறது வந்து புது வழி. இதுக்கு முன்னாடி வந்தவங்கலாம் ரொம்பவும் சிரமப்பட்டு பாருங்க, தெரியுதா? பாறையை ஒட்டி பாறையால் செதுக்கப்பட்டு அந்த வழியிலே மேலே ஏறி இருக்காங்க. அது வரைக்கும் போகுது. இன்னும் போகும் அப்படியே காட்டு. ரொம்பவும் செதுக்கப்பட்ட பாறை ரொம்ப ஓரத்தில் பாருங்க, ரொம்ப ஓரத்தில் இருக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தோழி முடிஞ்சிச்சு. எனக்கு இதுக்கே ஒவ்வொரு படிக்கட்டுக்கு எடுத்துக்கும் போது கேராகி சுற்றுன்னு விழுந்துடுறேன். இந்த பாறை வந்தால் நேரம் கீழே எப்பயும் அடிவாரத்தில் போய் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம ஏறி வந்ததெல்லாம் சும்மா நார்மலாக பழைய பாதையை விட்டுட்டு புது பாதை. அங்கே பாருங்கள், 2 பாறைக்கு நடுவில் நம்ம போக போகிறோம். அங்கே கமான். இங்கே பாருங்க, சரியான வியூ. எனக்கு பின்னாடி திரும்பி இங்கே பாருங்க, செம்ம வியூவாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் ஒரு தடவை ஏறி பாருங்கள். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது கூட. இந்த மாதிரி மாதத்தில் ஒரு தடவை ஏறி பார்த்தோம்னா உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் கெட்ட பழக்கத்தை குறைச்சிக்கிட்டா இன்னும் நல்லது. ஆனால் ரொம்ப தூரமா? கோயில் பக்கம். சரி, ஓகே. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. கோயில் பக்கத்தில் வந்துட்டோம். சும்மா அட்டகாசமான வியூவு. இங்கே பாருங்க, கோயில் அங்கே வெள்ளையா சின்னதாக தெரியுதா? அங்கே பாருங்க, அதான் கோயில். அங்கே கோயில் கிட்ட நெருங்கிட்டோம். சும்மா சூப்பரான வியூவில் இருக்கும். ரொம்ப நாள் ஆசை, ஒவ்வொரு தடவை இந்த ரோட்டில் போகும்போதும் இந்த மலையை பார்த்து இந்த மலையில் எப்படா ஏறுவோன்னு. இன்றைக்கி அந்த மலையில் நான் உட்காந்து நான் போன ரோட்டை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். யாருமே இல்லை, தனியாக நான் மட்டும். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் தான் இருக்கேன்ல. அதாவது அந்த செட்டியார் வந்து ஒரு முட்டாள்தனம் பண்ணாருன்னு சொல்லி கீழே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதாவது என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் அந்த இலையை பிசிஞ்சு செம்புக்கா இதில் விட்டால் நங்கமாக மாறும்னு சொல்லியிருந்தாரு. தன்னோட பொண்டாட்டி பேச்சை கேட்டு நட்பாசையினால் நம்ம ஒரு காயின் எங்கே விடணும், 2 காயினாக விடுவோம்,
ஒரு காயினை வந்து கோயில் பணிக்கும் இன்னொரு காயினை நம்ம சொந்த செலவுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். சரி நம்ம கொண்டாடி தானே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செம்பு காயினில் வந்து அந்த சாரை விடுவார். ஆனால் அது தங்கமாக மாறாது. அப்போ தான் அவர் யோசிப்பார், ஐயோ நம்மளோட முட்டாள்தனத்தால் நம்ம கோயில் பணி நின்று போச்சு, நம்ம ரொம்ப பேராசைப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தன்னோட கோயில் பணிகள்லாம் நின்று போய் ரொம்ப வருஷங்களுக்கு தான் அந்த பணி அப்படியே தடை செஞ்சே கிடக்கும். அப்புறம் ஒரு நாள் திடீரென சிவபெருமான் கனவுல தோன்றி கேட்பார், ஏன் இந்த மாதிரி நீ கோயில் பணியை நிப்பாட்டிட்ட அப்படின்னு கேட்கும்போது தான் அவர் சொல்லுவார், இல்லை நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி தப்பை உணர்ந்துவார். தப்பை உணர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மறுபடியும் அந்த வரம் கிடச்சி மீண்டும் அந்த பணிகளை தொடர்ந்து இப்போ வந்து கோயில் நல்லபடியாக படியேறி எல்லாத்துக்கும் கார்த்திகை மாதத்தில் வந்து தீபங்கள் வந்து கீழே அடிவாரத்துலேருந்து மலை உச்சி வரைக்குமே இன்னும் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தண்ணி தெளிவாக தான் இருக்குது. ஆழம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆனால் தண்ணி நல்லா தெளிவாக தான் இருக்குது. மழை தண்ணிலாம் தேங்கி இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சுனை வந்து மேலேயும் ஒன்று இருக்குது கோயில் பக்கத்தில். அந்த சுனையில இருந்து தான் தண்ணி எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகத்துலேருந்து எல்லா வழிபாடுகளும் அந்த தண்ணி மருந்தளிக்கும் மல்லீஸ்வரர் தரிசனம். மலை ஒதுங்கிய இடத்தில் சித்தர் குகை. இந்த மலையில எப்படி மலை உச்சி அடைச்சோம், எப்படி இதை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வீடியோல வேற மாதிரி சம்பவம்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.